ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னி தான். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடினா அதில் பாதி பூண்டை உரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பூண்டை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இது ரெட் சில்லி, நெக்ஸ்ட்டு சால்ட், நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர். நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும்தான் வச்சு இதை பேஸ்ட் பண்ணணும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது. இப்போ ஒரு தவா இது கேஸில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனால் நம்மளுக்கு சில பேருக்கு பச்சை வாசனை பிடிக்காதவங்க வெயிட் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க கேஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.